அதான் இப்ப கேள்வி. விஜய் கண்டு ஏன் திமுக பயப்படும்? 4 வார்த்தை ஃபார்முலா ரேஸ் பத்தி கொஞ்சம் பாராட்டிட்டு போனா பாராட்டிட்டு போவாங்க இல்லையா? அது ஒரு பாராட்டாது. இது ஐநா சபையை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு, ஆஹா ஓஹோ சூப்பரா நடத்திட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. எப்படி பிரைம் மினிஸ்டருக்காக கோபப்பட்டு சிங்கப்பூர் போன திரு துரைமுருகன், மாண்புமிகு திருமா துரைமுருகன், அவரை இப்ப தேடுறோம். அதை சொல்றது கூட ஒரு ஆள் இல்லையே இங்க. அதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. அதனுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா பல சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்களோட கூட்டணியா இருக்கலான்ற ஒரு கருத்து வந்து எல்லாம் யார் விசிக மந்திரி ஏற்பட்டிருக்கு. இது ஆட்சியில டாஸ்மாக் கடையான திறப்பேன், பள்ளிக்கூடத்தவன மூணுன்ற மாதிரி தான் அந்த கோவில் இருக்கு. இப்போ எதிர்கட்சி நீங்க தான் எதிர்ப்பு இருக்கீங்க. ஆனா விலை உலகம் மற்ற கட்சிகள் எல்லாரும் வந்து அரசு நடத்துடைய பாராட்டுகளை குறிப்பிடுறாங்க. அதுதாங்க, அது 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 ஒரு அதிகாரத்துல ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரை பிரபலங்களை வந்து நீங்க கூப்பிட்டு 4 வார்த்தை ஃபார்முலா ரேஸ் பத்தி கொஞ்சம் பாராட்டிட்டு போனா பாராட்டிட்டு போவாங்க இல்லையா? அது ஒரு பாராட்டாது. அதனால இது வந்து ஒரு பிரம்மையை வந்து ஃபார்முலா கார் ரேஸை பொறுத்தவரை ஒரு வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையா திரைப்பிரபலங்கள் அதே போல சில பேரை கொண்டு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவர வைக்கிறது. அதனால அது ஒரு செயற்கையான ஒரு விஷயம்தான். அது இயற்கையா யாரும் சொல்ல, அதிகாரத்துல இருக்காங்க, ஏன் நம்ம பகிர்ச்சிக்கணும்? நீங்க வாங்க 4 வார்த்தை ஃபார்முலா ரேஸை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேசிட்டு போறாங்க, ஆஹா ஓ சூப்பர் நடத்தினாங்க அப்படின்னு. இதுல என்ன பெரிய ஐநா சபையை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு, ஆஹா ஓஹோ சூப்பரா நடத்திட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. இல்ல இப்போ தெளிவா உச்ச நீதிமன்ற உத்தரவை நாங்க வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது வந்து எந்த காலத்திலயும் வந்து அணை வந்து கட்டக்கூடாது, எந்த காலத்திலயும் கர்நாடகா வந்து அணை கட்டக்கூடாது, தெளிவாவே இருக்கு உத்தரவை. ஆனா இதை வந்து உரிய இடங்கள்ல உரிய நேரத்துல எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரு? எதிர்கட்சியின் அடிப்படையில மக்கள் மத்தியிலையும் ஒரு ஜனநாயக அமைப்புன்னு ஊடகங்கள்கிட்ட நாங்க பேசுறோம், செவிடங்கால சங்கு ஊதுற மாதிரி ஊதிட்டு இருக்கோம். ஆனா இந்த கார்பரேட் விடியாத அரசாங்கம் பொறுத்தவரையில ஒரு தூங்குமுஞ்சி அரசாங்கமா இருக்குது, எதையுமே கேட்க மாட்டேங்குது இல்ல. அதை பார்த்தா அந்த அங்க நடக்கிற கூட்டத்துக்கும் ஆள் அனுப்புறது கிடையாது, அங்கேயும் ஒழுங்கா வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது. அதனால இங்க வந்து சிவகுமார் சொல்லிட்டு போறாரு, இங்க சிவகுமார் வந்து ஒரு டெப்டி சிஎம் நீர்வளத்துறை அமைச்சராக இங்க வந்து சொல்றாரு. இதே வந்து திரு ஸ்டாலின் வந்து அங்க வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போறாரு. இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்க போறாரு? பெங்களூர் போறாரு. பெங்களூர்ல போய் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கட்ட விட மாட்டோம், எந்த அணையா இருந்தாலும் சரி. உச்ச நீதிமன்ற ஆணை தெளிவா இருக்குது. அதனால எங்களுடைய தமிழ்நாடு பாலைவனமாகும், இது எந்த நிலையில நாங்க அனுமதிக்க மாட்டோம். அதையும் வாய் திறந்து ஸ்டாலின் சொல்ல. சிவகுமார் வந்து இங்க சொல்றாரு அவங்க ஸ்டேட்டுக்காக கட்ட முடியாது, அது ஒரு பக்கம் விடுங்க, புரியுதுங்களா? என்ன தலைகள்னாலும் மேல ஏதாவது கட்ட விட மாட்டோம், அது ஒரு விஷயம். ஆனா இந்த இது போய் அங்க போகும்போது அங்க ஏன் சொல்லாங்க? அங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? அங்க கர்நாடகால பெங்களூர்ல போய் ஒரு வார்த்தையோட சொல்லியாங்க, ஆனா இங்க வந்து சொல்றாங்க. ஆனா இதுக்கு இப்போ அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் யாரு? நான் அமைச்சரு எதிர்கட்சியின் அடிப்படையில மக்களுக்கு சொல்றோம், சொல்ல வேண்டிய அமைச்சர் யாருங்க? நீர்வளத்துறை அமைச்சர் இங்க யாரு? இங்க சாட்சாத் யாரு? டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கேட்டு கோபப்பட்டு சிங்கப்பூர் போன டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கோபப்பட்டு சிங்கப்பூர் போன திரு துரைமுருகன், மாண்புமிகு திருமா துரைமுருகன், அவரை இப்ப தேடுறோம். எங்க இருக்காரு? அவரு இங்க இல்ல, ஒரு முதலமைச்சர் இங்க இல்ல. அப்ப நாட்டுல ஒரு அரசாங்கம் நடக்குதா? அப்ப பார்த்தா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு காபந்து அரசாங்கம் மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு காபந்து அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர்ல நீர்வளத்துறை அமைச்சர்ல எதுவுமே வந்து ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு அமைச்சராக தான் இன்னைக்கு இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர் இங்க இருக்கணும் இல்லையா? இங்க இருந்து அவரை போய் சந்திக்கணும் இல்லையா? இந்த மாதிரி வந்து எந்த நிலையில வந்து இதை வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம், மேலதாதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கு. அதனால நாங்க வந்து இத எந்த நிலையில நாங்க அனுமதிக்க மாட்டோம், அதை சொல்றது கூட ஒரு ஆள் இல்லையே இங்க. அதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தா? ஒரு அமைச்சர் இல்ல, ஒரு முதலமைச்சர் இல்ல. முதலமைச்சர் தானே அங்க அமெரிக்கால போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க, ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஒரு கார் வந்து டிரைவர் இல்லாம ஓடுற காரு, இங்க பார்த்தா எல்லாம் தள்ளு வண்டியா இருக்குங்க. இங்க பார்த்தா திருவட்டூர்ல வந்து ஒரு தாசார் வண்டியை வந்து தள்ளின்னு போறாங்க. இங்க தாசார் வண்டியை அவருக்கு வண்டி கொடுக்க வக்கில்ல,
அவருக்கு வண்டி கொடுத்து புது வண்டி கொடுத்து வச்சுங்க. பெரும்பாலான பேருந்துகள் வந்து மழைக்காலம் வருதுப்பா, உள்ளே வந்து கொடை பிடிச்சின்னு போனோம் பஸ்ஸுக்குள்ள, இப்போ பேருந்துக்குள்ள அங்கங்க பஸ் நிக்குது, தள்ளு வண்டி மாதிரி தள்ளுது. மொத்தத்துல இது வந்து தள்ளு வண்டி அரசாங்கம். தள்ளு வண்டி அரசாங்கம்ன்றது இந்த கார்பரேட் விளையாட்டு அரசாங்கம். அதனால ஒரு முதலமைச்சரும் கிடையாது, ஒரு அமைச்சரும் கிடையாது, பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லாம இன்னைக்கு ஒரு காபந்து சர்க்கார் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு திருச்சியில் மீட்டிங்ல அமைச்சர் நேரு வந்து என்ன சொல்றாருன்னா, 2026 ஒரு சுமூகமான சூழல் இருக்காது, நமக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க, அதனால நம்ம வந்து இன்னும் தீவிரமா செயலாற்ற வேண்டும் சொல்லி திமுக நிர்வாகிகள் கிட்ட பேசியிருக்காங்க. இல்ல இப்போ கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துது சமீபையா நம்ம பார்த்துக்கிறோம். இல்ல இப்போ சமீப காலமாக இப்போ தேர்தல் நெருங்க, ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் தேர்தல்ன்றது வேற, அதனால வந்து அவங்க கொஞ்சம் கூட்டணியோட இருந்தாங்க. இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து வரும்போது கண்டிப்பா வந்து இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம் தான். இவங்க கூட்டணி தொடருமான்றது ஒரு சந்தேகம். ஏன்னா பல பேர் இப்ப முன்னுமுன்னுட்டு இருக்காங்க. எல்லாமே சிபிஐல இருந்து சிபிஎம்ல இருந்து எல்லாமே வந்து முன்னுமுன்னுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ வந்து ஒரு பழனி முருகர், அதாவது பழனியில முருகர் மாநாடு நடத்துது, அதுவே சிபிஐ சிபிஎம் பிடிக்கல. ஏன்னா ஒரு 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 மத சார்பற்ற ஒரு நாடு இது, ஒரு மத சார்பற்ற ஒரு மாநிலம். அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துக்கு மட்டும் எப்படி நீங்க ஒரு மாநாடு நடத்தலான்றது அவங்களுடைய கேள்வி. இது மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்கள் தான் கேள்வி. திமுக பார்த்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில். முதல்ல மதத்தை மதிக்க கற்றுக்கொடு. முதல்ல மதத்தை, அது இந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து ஒரு மதத்தை மதிக்க கற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். அதை மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளாத நீங்க இப்ப வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் சொல்ற மாதிரி அங்க நடத்துனீங்க, புரியுதுங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்ற கருத்து இது. எனவே சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாநாடு நடத்திட்டு பிஜேபியை வந்து திருப்தி பண்றதுக்காக ஒரு மாநாடை நீங்க பழனியில வச்சீங்க இல்லைங்களா? அது வந்து யாருக்கு பிடிக்கல? சிபிஐக்கும் பிடிக்கல, சிபிஎம்க்கும் பிடிக்கல. பிஜேபியோட ஒட்டி உறவாடி அவளோட குலவி கொஞ்சி அவங்களோட வந்து கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு பாசமிக்க ஒரு குடும்பமா இன்னைக்கு உருவாயிட்டு அதனுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா பல சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்களோட கூட்டணியா இருக்கலான்ற ஒரு கருத்து வந்து எல்லாம் யார் விசிக மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அதே போன்று சிபிஐ மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அதே போல காங்கிரஸ் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பா இது தெரிஞ்சுட்டு தான், இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு தான் அதை நேரு சொல்லியிருக்காரு. எனவே அவர் நேரு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா போக போக தெரியுன்ற மாதிரி கண்டிப்பா போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன், இந்த சேற்றின் வாசம், இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன். ஒரு பாட்டு வரல, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம்ன்ற மாதிரி போக போக தெரியும் இந்த சேற்றின் வாசம்ன்ற மாதிரி இந்த சேத்தினுடைய வாசம், திமுக அந்த சேத்தினுடைய வாசம் கண்டிப்பா வந்து அந்த கூட்டணி கட்சி உணர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில 2026 நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா, அந்த கூட்டணி நீடிக்குமா, திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் நிச்சயமா இருக்கு. மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கூட கொடுக்காம தொடர்ந்து அவருக்கு வந்து அனுமதி அழைக்கழிக்கப்பட்டு இப்போ 21 கேள்விகள் கேட்டு இதற்கு வந்து காவல்துறை வந்து கடிதம் பண்ணிருக்காங்க. இந்த மாநாடு நடத்துறதுக்கு கூட அனுமதி தராம இவ்வளவு அழைக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல அதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு. தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம். யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து கொள்கையில பிரகடனம் பண்ணலாம். அப்படி இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அதான் இப்ப கேள்வி. விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யாரு வரும்னா திமுக தான் வரும். அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு. தேர்தல் நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கருத்து என்ன ஒண்ணு நீங்க இப்படி போட்டுறாதீங்க, நீங்க புரியுதுங்களா? அப்ப வந்து நான் சொல்றதை வச்சு நான் சொல்ல வர்றதுன்னா அவங்களுடைய எண்ணம், டிஎம்கேயோட கருத்துன்றது அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டை போயிட்டு இந்த நியூட்ரல் ஓட்டு, திமுகவுக்கு போடுற ஓட்டு, திமுக ஓட்டா இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தவரையில தேர்தல் வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வந்து வீணடிக்க மாட்டாங்க. அந்த வாக்குகள் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கல, ஒரு ஆட்சிக்கு எதிராக போடணும். அப்ப ஆட்சி எந்த கட்சி ஆளுது?
அப்ப திமுக ஆளுது. அப்ப திமுகவுக்கு மாற்று எப்போ? அதிமுக. அப்ப அதிமுகவுக்கு போட்டா தான் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு தான் வரும். எனவே இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு தேர்தலில் நடைபெற விஷயம். அது வாக்குகள் சிதறாது. அதனால எங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. திமுக மேல கோபம் கொண்டவர்கள், திமுகவிலே இருக்கின்ற திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைப்பாங்க. அதனால அவருடைய எண்ணம் என்னன்னா வந்து ஆரம்பத்திலேயே வந்து விஜய் வந்து வளர விடக்கூடாது, நசிக்கணும் அப்படி. ஏன் இந்த பயம்? அதனால வந்து யாரா இருந்தாலும் வந்து வரட்டுமே, களத்துல சந்திப்போமே அப்படின்ற ஒரு தைரியம் வந்து திமுகவுக்கு இருக்கா? இல்ல. அரசு உதவி பெறும் பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளியில விடுமுறையா? ஒரு அமைச்சர் வர்றதுக்கு வந்து ஒரு ஸ்கூலே வந்து லீவ் விடுறதுன்றது ஒரு கேலி கூத்தா இருக்கு. பள்ளி கல்வித்துறை ஒண்ணு இருக்குதானே ஒண்ணு தெரியல. இன்னைக்கு எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஷீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அது திட்டம். அந்த திட்டத்துல வந்து முதல்ல பிப்ரவரி மாசம் போய் கையெழுத்து போட்டுட்டு இப்ப வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இன்னைக்கு ஒரு கவர்னர் ஆளுநர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தை அகில இந்திய பாடத்திட்டம் தமிழ்நாடு தேவையில்லை. அவங்க அந்த எஜுகேஷன் பொறுத்தவரை நமக்குன்னு பிரத்யேகமான திட்டம். ஆரம்ப காலத்துல புரட்சி அண்ணா காலத்துல இருந்து, புரட்சி காலத்துல இருந்து, அம்மா காலத்துல இருந்து எல்லா காலமும் சரி நம்முடைய வந்து அந்த பாடத்திட்டம் ஒரு சிறப்பு. அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ ஆளுநர் வந்து அதை குறை சொல்றாங்கன்னா எதை வச்சு குறை சொல்றேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கருணாநிதியுடைய வரலாறு அதில் எழுதியிருக்காங்க. ஒரு அறிஞர் பெருமக்கள், ஒரு சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெருமகனார்கள், ஒரு வீரர்கள், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு மேம்பாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பாடத்திட்டத்துல இருந்தா அது நல்ல விஷயம். அதனாலதான் அவர் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்டது இல்லாம கருணாநிதி மட்டும் ஏற்கிறதுனால அவர் வந்து சரியில்லைன்றது. அதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். மாநகராட்சி உட்பட்ட 7 பள்ளிகளை வந்து மாநகராட்சி பள்ளி வந்து மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்கிறது மாநகராட்சி 3வது வட்டாங்க. மாநகராட்சி உட்பட்ட பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்குன்னு 7 பள்ளிகள் போடுறதுக்கு மாநகராட்சி ஏன் கம்மியாச்சு? அதை ஆய்வு பண்ணக்கூடாதா? ஆய்வு பண்ணி எங்க குறையதோ அது தீர்க்கணும் இல்ல. அதுல மூடுறதுதான் ஒரு நிலைப்பாடா? அது வந்து ஒரு யாரா இருந்தாலும் செஞ்சுட்டு போவோம். அதனால மூடுறது நிலைப்பாடு கூடாது. இதுல பொறுத்தவரை வந்து பள்ளிக்கூடத்துல ஏன் வந்து பிள்ளைகள் சேரல, அதுக்கான காரணம் என்ன, அதை ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு மேம்படுத்தி திறந்து அவர்களுக்கு வந்து கல்வி கொடுப்பதும் அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கணும். ஆனா அதை விடுத்து இன்னைக்கு ஆட்சியில டாஸ்மாக் கடையான திறப்பேன், பள்ளிக்கூடத்தை மூணுன்ற மாதிரிதான் அந்த கொள்கை இருக்கு. இப்போ இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.